ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜூன் 16க்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தமிழ்நாடு ஸ்கீம் பார்க்க போகிறோம். இந்த இருக்கிற 25 டேஸில் ஒரு 24 ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோங்க. அப்போ வீடியோ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வரீங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கற்றுக்குறீங்க, அட் த சேம் டைம் ஒரு ஸ்கீமை பார்த்துட்டு போயிடுறீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா, ஸ்கீமில் ஆரம்பிச்சிடலாமாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்கீம்ங்க. ஃபஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டோட சொல்கிறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றது முக்கியங்க. செப்டம்பர் 15. ஏன்னா டேட்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்கப்பா. செப்டம்பர் 15, 2022. அண்ணா பிறந்தநாள் அப்போ தான் இது திறந்திருப்பாங்க. 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தான் தொடங்கியிருக்காங்க. அப்போ மதுரையில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்க. மதுரை அப்படின்றது நோட் பண்ணாலே போதும். தொடக்கப்பள்ளி. அப்போ செப்டம்பர் 15, 2022 மதுரை காலை உணவு திட்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள். இடைநிற்றலே இல்லாத மாநிலம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு இடைநிற்றல் இல்லாத மாநிலத்தில் முதலிடத்தில் வந்துருச்சுங்க. ஏன்னா காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த எல்லா திட்டமும் எழுதி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிறத இதையும் படிச்சு வச்சுக்கோங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிற்றலே இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர் நம்ம திருவள்ளுவர் இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயம், ஸோ அளவளவு இல்லாதான் வாழ்க்கை குலவாழ கேடின்றி நீர் நிறைந்தற்று. அளவளவு இல்லாதான் வாழ்க்கை குலவாழ கேடின்றி நீர் நிறைந்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுற்றத்தோரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயில் நீர் இல்லாத மாதிரி இருக்குமா. அப்போ சுற்றத்தோரோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மைங்க, எல்லாருமே சேர்ந்து தானேங்க ஒரு குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 நாடுகள் பயணம், சைப்ரஸில் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, G20 மாநாடு எப்போவுமே ஒரு உச்சி மாநாடு குரூப் 4ல் கொஷின் இருக்கும், குரூப் 2ல் குரூப் 1 எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ G7 உச்சி மாநாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாடுகள் படித்து வச்சுக்கோங்க. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா அப்படின்றது இந்த படித்து வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, சென்ற ஆண்டு இத்தாலியில் நடந்துச்சு. இத்தாலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கனடாவில் நடக்குதுங்க. கனடா கொஷின் கேட்பாங்கப்பா, சென்ற ஆண்டு எங்கே இப்போ எங்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இது எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டுங்க, ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வேண்டாம். ஓகேங்க, இது இங்கே வந்துடலாம். பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை 27.2 கோடியாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பார்த்துலாங்க. உலகம் முழுவதும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். 17 இலக்குகள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் அனைவருக்கும் தரமான சமமான கல்வி இலக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 4வது இலக்கு என்னது? கல்வி எல்லாருக்கும் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு. ஆனால் யுனெஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா அது அறிக்கையை வெளியிடுறப்போ கிட்டத்தட்ட பள்ளி செல்லா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஆப்கானிஸ்தான் நாடு இருக்குது பார்த்திங்களா, 2021க்கு பிறகு அதன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஆப்கானிஸ்தான் நாடு தான் பள்ளி செல்லா குழந்தைகளில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்காங்க எப்படி பார்த்தாலும். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ அவங்க என்ன பரிந்துரை செய்கிறாங்கன்னா, கல்விக்கு 6% ஜிடிபி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4-6% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி என்னென்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்விக்கு எத்தனை சதவீதம் ஜிடிபியை ஒதுக்குறாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஹார்ட் பட் கமெண்ட் கொடுப்பேன் இன்றைக்கி. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 இலக்குகள் எழுதி படிச்சிருங்க. அது எக்ஸாமில் கேட்பாங்கிறத நான் ரிப்பீட்டட் மோடில் சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம குவிஸில் வச்சிடலாங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் இன்னொரு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே இவ்வளோ தான் முடியுது. டெய்லி இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 4 எல்லாத்துக்குமே பயன்படுன்றதை சொல்லிடுறேன். தேர்வுக்கு போகும்போது பயம் இல்லாமல் போகணுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், பயிற்சி பெற்றே ஆகணும். அதே மாதிரி தான் தேர்வுக்கு போகும்போது கரண்ட் அஃபேர்ஸை பயம் இல்லாமல் போகணுன்னா பார்த்தே ஆகணுன்றதை சொல்லிடுறேங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.